பிருத்திவிராஜோட ஆக்டிங்கும் சரி, டேரக்ஷனும் சரி, மியூசிக்கும் சரி, மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்காகவே இருந்துச்சு. இல்லை போரில் அடிக்கல, நான் என்கேஜிங். மலையாள மூவி மாதிரி தெரியல எனக்கு, ஒரு இந்தியன் மூவி தான் தெரிஞ்சு, அவ்வளோதான். அதாவது சொல்ல வந்திருக்காங்க அவங்களும். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து கதை வேற, இது வந்து ஒருத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறாருன்ற பற்றின கதை தான் அது. கண்டிப்பாக கலெக்ஷன் எடுக்குமான்னு தெரில, பட் ஒரு இட்ஸ் ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தான். ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒருத்தரோட இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கல்ஃப் நாட்டிலே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட் மூவியாக தான் அதை கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து பிளஸ்ஸியோட ஆடு ஜீவிதம். இந்த படம் அப்படின்றதோட ஒரு படைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றதோட ரிசல்ட் இப்போ படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தெரியுது. இந்த படத்துக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் அப்படின்றத விட இது ஒரு படமாக பார்க்கும்போது எவ்வளோ பேரோட எஃபர்ட் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. நம்ம பார்க்கும்போது சொல்லணும் பிருத்திவியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் பின்னாடி இருக்க எவ்வளோ ஆர்டிஸ்ட்ங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் படத்துக்கு. ஏன்னா ஒரு 100-200 பேர் சேர்ந்தது தான் ஒரு படமாக இருக்கும். வெறும் ஸ்க்ரீனில் பார்த்தா நம்ம 7-8 பேருக்கு மட்டும் அப்ளாஸ் கொடுக்கறதுக்கு முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த டேரக்டர் பிளஸ்ஸியை பற்றி பெரிய ஒரு அபிப்பிராயம்லாம் எனக்கு கிடையாது. ட்ரைலர் பார்க்கும்போது கூட ஒரு பெருசாலாம் கிடையாது. ஒரு நாவல் எடுத்து வச்சிருக்கானுங்க, என்ன பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் படத்தை பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் டேரக்டர் பிளஸ்ஸி மேலே எனக்கு இருக்க மரியாதை இன்னும் எப்படி சொல்றது, ஒரு சின்ன விஷயத்துக்கும் அதுக்கான பேக் ஸ்டோரின்றது அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு ஊறுகாய் பாட்டில் இருக்க லாஸ்ட் ட்ராப்பாக இருக்கட்டும், ஷர்ட்டில் இருக்க ஒரு பட்டன் வச்சு இவங்க ஒரு ஸ்டோரி இருக்கும். அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கடைசியில் அமலா பால்ட்ட அவர் பேசும்போது பின்னாடி தான் அந்த குழந்தையோட சத்தம், இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஒன்றும் சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் படத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்க எமோஷன் வந்து தெரியும். இது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ரொம்ப தூரத்தில், ஒரு தண்ணியை பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு கிளாப் வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த படம் அப்படின்றத பாருங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கு வேலைக்கு போகிற நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், வரும்போது சென்ட் வாங்கி வாடா, சரக்கு வாங்கி வாடா, சாக்லேட் வாங்கி வாடா நம்ம சொல்லுவோம். ஆனால் போகிறவனுக்கு தான் தெரியும் குண்டி வெளி அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இதில் காமிச்சிருப்பாங்க. நிறைய இதில் வந்து பெரிய அரசியலே ஒளிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற விஷயமாக இருக்கட்டும், நம்ம வேறு வேலைக்குன்னு போவோம், நம்மளை வேறு வேலையில் தள்ளி விட்டுருவாங்க, ஸோ மொழி தெரியாமல் மாட்டிக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். ஒரு சூப்பரான ஒரு படம். நான் ஸ்பாய்லர் பண்ணவர்களும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் பிருத்திவிராஜுக்கு மட்டும் நான் வந்து இது கிரெடிட் கொடுக்க முடியாது. அவர் கூட இன்னும் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஆப்பிரிக்கன் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் ஒருத்தன். பயங்கரமாக இருக்கும். அந்த சின்ன பையனோட ரோல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்துட்டு இருப்பான், அப்படியே மண் வந்து மேலே மூடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பிருத்திவியோட கால் கொப்பளமாக இருக்கும். ஆனால் பிருத்திவியில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனாக இருக்கட்டும், விக்ரமாகட்டும், மேன் ஆஃப் டெடிகேஷன் அப்படின்னா பிருத்திவி சொல்லுவேன் நான். ஒரு ஊருக்கு போகும்போது போட்டுட்டு போகணும் அப்படின்னு வச்சிருந்த ஒரு பேண்ட் அவர் போட்டு போகும்போது அது இடுப்புலேயே நிற்காது. அதை நம்ம காட்டுற சீன் இருக்கும், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். 2வது அப்படியே நியூடாக குளிக்கிறதுக்கு போவார் அவர். ஆக்சுவலாக அது அந்த யார் ஒருத்தன் இந்த அளவுக்கு டெடிகேஷனாக இருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறி இவரை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தை வந்து ஏஜ் ஃபேக்டர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். 25 வயசுக்கு கீழே இருக்க பசங்க, அந்த புள்ளிங்கோ, அவங்களுக்குலாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நான் விறுவிறுப்பாக ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறது கஷ்டம். ஆனால் 25 வயசுக்கு மேலே இருக்க ஒருத்தவங்க நல்ல படம் பார்க்கணும்னு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். 3 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் எடுத்தால் கூட பிளஸ்ஸி கிட்ட இந்த படம் கொடுத்துருந்தீங்க 5 மணி நேரம் எடுத்து சொன்னால் கூட சூப்பராக எடுத்திருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துருச்சு. ஒரு சீனும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொண்டாட வேண்டிய ஒரு படம், நல்ல படம். ஏஆர் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கை வச்சே மேஜிக் பண்ணி படத்தை ஓட்டக்கூடிய இந்த டைமில் மியூசிக் பெருசாக இல்லையோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எமோஷனலி கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு படம். அப்படி இருக்கும்போது மியூசிக் பயங்கரமாக கொடுத்துருக்கணும். நம்ம இன்னும் சொல்ல போனால் நம்மளை பயங்கரமாக அளவு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு படம் இது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி இந்த மியூசிக் ஓப்பனாக சொல்லணும்னா. மற்றபடி பிருத்திவியோட ஆக்டிங்க்கு பெரிய அப்ளாஸ். அமலா பாலை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்த்தது இல்லாமல் அவங்களை ரொம்ப அழகாக காமிச்சது இன்னும் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருக்க கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது டெசர்ட்லேயே எடுக்கப்பட்ட படம். நமக்கே தோணும் டெசர்ட்டு இதுக்கு எங்கே வழினே நமக்கு தெரியாது. இவன் போயினே இருக்கான், இவனும் எவ்வளோ நாள் தான் போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அங்கே அவங்க பிளேஸ் பண்ண விதமாக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கும். கடைசியில் அந்த ரோட்டில் ஒரு பாட்டில் உருண்டு வர அந்த சீன்லாம் சான்ஸே இல்லை. சினிமேட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவரோட அந்த சின்ன பையன் ஒருத்தர் சாவறதுக்கு முன்னாடி பார்ப்பான். டெசர்ட்லேருந்து அப்படியே பார்க்கும்போது பில்டிங்லாம் அவனுக்கு தெரியும், பெரிய டவர்லாம் தெரியுதா, நம்ம வந்துட்டோம்டா. அதான் அவன் இல்யூஷனில் இருக்கான். ஆக்சுவலாக ஒன்றுமே அவனுக்கு இல்லை, அவன் வந்து ஒரு சித்த பிரமையில் இருக்கான். அவன் மண்ணெல்லாம் அள்ளி சாப்பிட்ற சீன் இருக்கும். சான்ஸே இல்லைங்க. படத்தை வந்து பாருங்கள். நான் நிறைய விஷயம் சொல்ல விரும்பல.
உழைப்புன்னு சொல்லலாம். அப்படி ஒரு உழைப்பு கொடுத்துருக்காங்க. ஏஆர் ரகுமான், பிளெஸ்ஸி, பிருத்திவிராஜ் 3 பேருமே 16 வருஷம் ஏன் வெயிட் பண்ணாங்க, 6 வருஷமா அந்த படத்தை ஏன் எடுத்தாங்க, அப்படி என்ன இருக்குது படத்தில் ஒர்த்தா அப்படின்னு படத்தை பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த உழைப்பு படத்தில் தெரியுது. பிருத்திவிராஜோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சீனில் சட்டை கழட்டும் போது வெறும் உடம்பு எலும்பு தொழுமா இருப்பார். பார்க்குறதுக்கு 100% கிராஃபிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரியலாக பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணாருங்கிறது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எல்லா பிருத்திவிராஜ் படமும் எனக்கு மறந்து போச்சு. இதில் வந்து அவர் பிருத்திவிராஜுங்கிற கேரக்டரே வரல. அந்த நசீம் கேரக்டர் நிஜமாக அவரே வந்து நடித்த மாதிரி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏஆர் ரஹ்மான் வந்து எப்போதுமே பிஜிஎம் ஒரு சம்பவம் பண்ணுவார். இதில் வேறு மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்ல இதுதான் அவரோட கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். விஷுவல்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. மொத்த சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராக இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நான் பர்சனலாக உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்கார்ட் போடும்போது தான் வெளில வந்தேன். அவங்களோடயே சேர்ந்து பயணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல் படம். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஓடுன்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதில் வந்து மக்கள் எதிர்பார்க்குறது எந்த விதமான சென்டிமெண்ட் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி காமெடி, என்டர்டெயின்மெண்ட், மாஸ் சீன்ஸ், ஹீரோயிசம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரியலாக இருக்குது. அதனால் மக்கள் அவங்க பிடிச்சி பார்த்தா மட்டும்தான். குறைகள்னு எதுவும் இல்லை பெருசாக. போச்சு. அது நம்ம எடுத்தோடனே கனெக்ட் ஆகிடுது நமக்கு. அந்த ஒரு மனிதனோட வாழ்க்கை போராட்டம் அப்படிங்கும்போது நம்மளோட வாழ்க்கை போராட்டம் நமக்கு நிறைய இடத்துல வந்துட்டு போகிறதுனால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதனால எங்கேயுமே லேக் தரல. அந்நியமாக இல்லை, எங்கேயுமே ரியலாக இருக்கிறதுனால நம்ம அவங்களோடய சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடறோம். அதனால எங்கேயுமே லேக் தரல. கண்டிப்பா உண்டு. இது வந்து எனக்கு ஒரு ஹாலிவுட்ல எடுத்திருக்கலாமே, ஸ்லம்டாக் மில்லியனர் மாதிரின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அங்கே அந்த மாதிரி எடுத்தது தான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பிருத்திவிராஜ் பிளஸ் ஏஆர் ரஹ்மான், ரசூல் புகுட்டி எல்லாருக்குமே தனித்தனி ஆஸ்கர் கிடைச்சிக்கும். இப்போ இந்த படம் வந்து ஒரு இந்தியாவோட என்ட்ரியாக தான் போகும். கிடைச்சா ஒரு பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிமாக தான் கிடைக்கும். அதனால இது நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆஸ்கருக்கான உழைப்பு எல்லாரும் பண்ணியிருக்கிறது. அவ்வளோ ஒரு உழைப்பு கொடுத்துருக்காங்க. அது பெரிய வருத்தம் தான். ஏன்னா நானுமே பிருத்திவிராஜோட இதுக்கு முந்தின எந்த படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததில்லை. இதுக்கப்புறம் பார்ப்பேனான்றது தெரில. அந்த அவங்க அவ்வளோ பேர் சேர்ந்து உழைச்சதுக்கான மரியாதையாக தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தேன். ஸோ மக்களுக்கு அது புரிஞ்சிச்சுன்னா வருவாங்க. இது ஒன்லி மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி இது ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும். வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டும் தான் போகும். புரியும். அது மக்கள் நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவன். படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான் நான் சொல்லுவேன். பிளெஸ்ஸி வந்து ஒரு இத்தனை வருஷங்கள் எடுத்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. லைக் ஓவராலாகவே இந்த மூவி இனிஷியலாக பார்க்க எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்து ஒரு 10%, 20% எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்தது. பட் அது 100-200% எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருந்தது. அந்த மூவி பார்த்து முடிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. லைக் ஏதோ சிஜி எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுன்றது எதுவுமே நம்ம மைண்டுக்கே வராமல் அந்த இடத்துலயே போயிட்டு ரொம்ப மெனக்கட்டு அவ்வளோ இன்டென்ஸாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்தது. ஒரு ஆட் ஆன் க்ரௌன் டு த மூவி தான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ன்றது. மற்ற யாராவது இருந்தால் அந்த இடத்துக்கு அவ்வளோ ரிலேட் பண்ணி மியூசிக் போட்டிருப்பாங்களான்னு தெரியாது. பட் அவரோட மூவி அந்த ஹோல் சர்வைவல்லையும் அவரோட மியூசிக் வர இடத்துலலாம் ஒரு சின்ன ஹோப், பாசிட்டிவ் ஹோப் வருது அந்த மூவியில். படம் ஸ்லோவாக தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தது. ஸோ போர் அடிக்கும்னு எதிர்பார்த்து தான் வந்தது ஆக்சுவலி. பட் எங்கேயுமே போர் எல்லாம் அடிக்கலை. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. 200% கொடுத்துருக்காங்க. ஐ வுட் சே திஸ் இஸ் இஸ் கெரியர் பெஸ்ட். அவ்வளோ அவசமாக பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கும் சேர்த்து எல்லாமே 200% கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஓடணும். ஆக்சுவலி இதெல்லாம் ஹிட் ஆக வேண்டிய படம் தான். நம்ம ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு இது செலிப்ரேட் பண்ணுறதுல அது எந்த யூஸுமே இல்லை. அப்பப்போவே இதை பார்த்து செலிப்ரேட் பண்ணால் தான் இதுக்குமே ஒரு லைக் ஒரு ரெகக்னேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். கொடுக்க வேண்டிய மூவி தான் ஆக்சுவலி. ஒரு நம்ம ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப நேச்சுரலாக. திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அந்த மாதிரி தான் இருக்கு. சொல்ல விரும்பல, எல்லாமே எல்லாரோட ஒர்க்குமே பயங்கரமாக இருக்கும். படம் நிறைய அவார்டு வாங்கும். பட் நம்ம சொல்ல முடியாது ஆஸ்கருக்கு எலிஜிபிளானு. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படம், தாராளமாக கொடுக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். பட் அவார்டு வாங்கும். என்ன அவார்டுன்னு நான் சொல்ல முடியாது. பட் சூப்பரான ஒரு படம். மலையாளத்துல இருந்து மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமெல்லாம் நல்லா கலெக்ஷன் பண்ணுச்சு. இந்த கலெக்ஷன் எடுக்கணும். அதாவது என்னன்னா
மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எல்லா ஏஜ் ஃபேக்டருக்கும் பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், சீட்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரன்றது ஒரு ட்ராபேக்காக இருக்கும் ஆக்சுவலாக. முதல்ல ரெண்டாவது வந்து ஏஜ் ஃபேக்டர். ஒரு சில ஏஜ் ஃபேக்டருக்கு இந்த படம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஒரு சிலர் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அதை சொல்லணும். நம்ம அந்தளவுக்கு கலெக்ஷன் அடிக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எவ்வளோ படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அவார்டு வாங்கியிருக்கு. கலெக்ஷன் வாங்கலாம், அவார்டு வாங்கியிருக்கு. இந்த படம் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு படம், நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு படம். பட் ஓடும், ஆனால் கலெக்ஷன் அந்த அளவுக்கு வருமானது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒரு நல்ல படம். ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் தான் உள்ள சீட்ல இருந்தாங்க சொன்னாங்க. பட் இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அதுதான் இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் ஸ்லாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9 மணி படம் அப்படின்னும் போது ஒரு நல்ல படத்துக்கு தான் கொடுக்கணும். இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குப்பை படம் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது இந்த கிங்காங், அந்த காட்சியில் அந்த படத்துக்கு வந்து 9 மணி ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல படங்களுக்கு தான் ஸ்டார்ட் கிடைக்கிறத தவிர நல்ல இல்லாத படங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது மக்கள் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்கலாம் படம் நல்ல படம் யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் கேட்டுட்டு நம்ம போவோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல, இதுக்கப்புறம் பாருங்கள் வீக்கெண்ட் கலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். நல்லாயிருக்கும், ஓடக்கூடிய ஒரு படம், சூப்பரான ஒரு படம். அதாவது ஒரு நல்ல ஒரு டைரக்டர் ஒரு நல்ல ஒரு நாவலை படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்.